வணக்கம் அன்பு மக்களே. கோட் மூவி படத்தோட ரிவ்யூவை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் தெரிவிக்க போகிறேன். இல்லை என்னோட கருத்து என்ன தெரிவிக்கிறேன்னா, அந்த சினிமா அப்படிங்கிறது இவ்வளவு தூரம் டெவலப் ஆகிருக்கு பார்த்துருக்கீங்களா. அப்போ அந்த சினிமாவை எப்படி ரசிக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு அப்புறம் அந்த கோட் மூவி ரிவ்யூக்குள்ளே போனோன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், புரிகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். சினிமா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா காலத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் மண் தரையில் உட்காந்துட்டு கூத்தாடிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் உட்காந்து பார்த்து ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போதைக்கு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும், விவசாயம்லாம் அப்போ இருந்துகிட்டு இருந்தது. என்னோட காலத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபேன் அப்படிங்கிறது வந்துச்சு. அது எங்கள் அப்பா காலத்தில் அவ்வளோ ஃபேன்லாம் அவ்வளோ கிடையாது. ஃபேன் அப்படிங்கிறது என்னோட காலத்தில் வந்துச்சு, நான் சின்ன வயசாக இருக்கும்போது. அதுக்கப்புறம் ஏசி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் 10 வயசாக இருக்கும்போது வந்துச்சு. அதெல்லாம் பார்த்தோம்னா இப்போலாம் ஏசிங்கிறது சர்வசாதாரண விஷயமாயிருச்சு. ஆனால் நான் 10 வயசில் ஏசிலாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பெரிய விஷயம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டிலலாம் ஏசிலாம் வாங்கி போடவே முடியாது அப்போதைக்கு. ஏசிலாம் வாங்கி போடணும்னா பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும். டிவி வாங்குறதே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு லட்சாதிபதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருந்துச்சு. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 10 ரூபா 15 ரூபா சினிமா தேட்டரோட டிக்கெட் ரேட் வரும். ஏசியில் போயிட்டு உட்காந்து அப்படி 2 மணி நேரம் அப்படி அந்த நாற்காலியில் உட்காந்துட்டு அப்படி சினிமா பார்க்குற சுகம் இருக்குது பார்த்துருக்கீங்களா. ராஜ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஏசிலாம் கிடைக்கவே கிடைக்காது. அப்போலாம் இவ்வளோ ஷாப்பிங் மாலு, இந்த ஏசி இதெல்லாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த துணியில் என்னன்னு அந்த ஜீன்ஸ் மாதிரி ஒரு துணி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த துணியில் போட்டு ஏகப்பட்ட பேர் சீட்டு செஞ்சு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில தேட்டரில் இது லெதரில் செஞ்சு போடுவாங்க. இந்த துணி மாதிரினா இந்த மாதிரி துணி மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாளாக போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி துணி இந்த காரில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் மட்டும்தான் உட்காந்துருக்கேன். இந்த துணியில் ஏதாவது அழுக்காச்சுன்னா கூட என்னோட அழுக்கு தான். அதில் ஏகப்பட்ட பேர் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. சில அதில் அந்த வேர்வை நாத்தெல்லாம் அப்படியே இருந்துகிட்டு இருக்கும். அது அசௌகரியமா எங்களுக்கு அப்போ தோணவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு என்ன இந்த கொரோனா இந்த மாதிரி வியாதிலாம் அவ்வளோ பெருசாலாம் இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த லெதர் சீட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். லெதர் சீட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துன்னா கீழே நம்ம கால் பகுதிக்கு இருக்கு பார்த்துருக்கீங்களா, அந்த பகுதியெலாம் சூடு அப்படியே கதன்னு ஏற ஆரம்பிச்சிடும். அது அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு வச்சு ஏசி ஆஃப் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவாக இருந்துட்டு இருந்தது. அன்றைக்கி $100 100 ரூபாய்க்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சாரி 100 நாள் ஒரு படம் ஓடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 நாள் ஏதாவது ஒரு படம் ஓடுச்சுன்னு வச்சுக்கோங்க, தேட்டருக்கு இந்த ஹீரோ வந்துடுவார். வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தேட்டரில் வேலை பார்க்குறவங்களாம் கோல்டு செயின் ஏதாவது பரிசு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சம்பளம் அன்றைக்கி 1000லேருந்து லட்சம் அந்த மாதிரியே ஒரு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோடியாக மாறிச்சு. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஏசி அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக ஒரு விஷயமா போயிருச்சு. எஜுகேட்டட் அப்படிங்கிற நல்லா படிச்சிருக்கோம், நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இந்த கோட் மூவி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யூடியூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூடியூபோட நிறைய விஷயம் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது புஸ்தகம் இருக்குது பாருங்க. இந்த புஸ்தகத்தில் பொன்னியின் செல்வன் அப்படின்னு படிக்கும்போது, பொன்னியின் செல்வன் புஸ்தகம் ஃபார் எக்ஸாம்பிள் பொன்னியின் செல்வன் புஸ்தகம் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு இமேஜினேஷன் வரும். அந்த ஆற்றுல அந்த ராஜா போயிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது நம்மளுக்குள்ள நம்ம மண்டையில் ஒரு சினிமா மாதிரி ஒரு இமேஜினேஷன் வரும். அந்த இமேஜினேஷனை என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு மணிரத்னம் அப்படிங்கிற ஒரு இயக்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம இமேஜினேஷனும் அந்த இமேஜினேஷனும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 70% மேட்ச் ஆச்சு அப்படின்னா முடிஞ்சு ஓகேடா, நம்ம படித்தது இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் நம்ம படம் பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்படி நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த வரலாறே தெரியல அப்படின்னா அந்த படத்தை போய் பார்க்குறாங்க. அந்த படத்தை போய் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அது புதுசாகவும் இருக்கும், சில பேருக்கு புரியாது. இது ஒரு ஜேர்னல் ஆஃப் மூவி. இன்னொரு மூவி என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு டென்ஷனாக ஓடிக்கிட்டே இருக்குப்பா. இந்த டென்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கிறதுல என்ன பண்ணுறதுனே ஒன்றும் தெரியவே இல்லை. போய் உட்காந்து அதான் நகைச்சுவை ஏதாவது ஒன்று பார்க்கணும். அதாவது நம்மளோட வாழ்க்கையே ரொம்ப த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு. என்ன த்ரில்லு நடக்குதுன்னு நம்மளுக்கே புரியவே மாட்டேங்குது. கண்ணா பின்னாடி த்ரில்லிங்காக போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன த்ரில்லு நடக்குது நம்மளுக்கே புரியவே மாட்டேங்குது. அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு த்ரில்லிங்காக ஒரு மூவி போனோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு மூவியில் போயிட்டு த்ரில்லிங் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஓவர் த்ரில்லிங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மேக்னெட் இருக்குது பாருங்க, மேக்னெட்டில் நார்த் அப்படி ஒட்ட வச்சோம்னா அப்படியே விலகிடும் பாருங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு மூவி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். நம்மளோட வாழ்க்கையும் த்ரில்லிங்காக இருக்குது, தேட்டருக்கு போனாலும் த்ரில்லிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நார்த் மேக்னெட் ஒன்று சேர்ற மாதிரி விலகி போயிடும்.
ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, நகைச்சுவை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் இது பண்ணும்போது நம்மளோட மைண்டே மாறிடும். ஒரு 2 மணி நேரம் மைண்டே மாறிடும். அப்போ என்ன ஆகுன்னா அதை பார்த்து ரசிக்கும் போது ஆஹா அப்படின்னு சிரிச்சுட்டு ஏசி ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போகுதா, நகைச்சுவை ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போகும். அப்புறம் டாய்லெட்டுக்குள்ளே போகணும்னா டாய்லெட் ஒரு இதுவாக இருக்கணும், அழுக்கு இல்லாமல் இதுவாக இருக்கணும். இதுக்கெல்லாம் வந்து பேமெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பேமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு டேட்டில் பார்த்தீங்கன்னா 200 கோடி 300 கோடி வாங்குறாங்க. வாங்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா டாய்லெட்டும் ரொம்ப தூரமாக இருக்குது. டாய்லெட்டில் போனோம் அப்படின்னு சொன்னோம்னா அதை கொடுக்குற பணத்துக்கு வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா அன்னைக்கு 25 ரூபாவில் கொடுத்ததுக்கே வந்து அவ்வளோ 25 ரூபா 10 ரூபா 15 ரூபா கொடுக்கும் போதே நாங்கள் என்னென்னா அவ்வளோ விஷயம் பார்த்துக்கிட்டு இருப்போம். லக்ஸுரியஸ் இல்லாமல் எதுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 1000 ரூபா கொடுத்து இந்த படத்தை போய் பார்க்குறாங்க. இதே இந்த கோட் படத்தை போய் பார்த்துருக்கேன். இந்த கோட் படத்தை பார்த்தா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, புஸ்தகத்துலேருந்து ரெஃபரன்ஸ் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ சொந்தமாக வந்து ஒரு கதையில் புஸ்தகத்துலேருந்து ரெஃபரன்ஸ் பண்ணி எடுக்க இந்த மாதிரி 70% சினிமா வந்துகிட்டு இருக்கு. இந்த கோட் படம் என்னன்னு கேட்டிங்கன்னா யூடியூப்ல இருக்க அத்தனையும் வந்து கிட்டத்தட்ட 90% ரெஃபரன்ஸ் எடுத்து அதை வந்து படம் ஆக்கியிருக்காங்க. இதுக்கு நான் யூடியூப்பே பார்த்துட்டு போயிடலாமே, அதுக்கு எதுக்கு நான் கோட்டு படம் வந்து தேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. யூடியூப்பில் என்னென்ன வருதோ அதை எடுத்து ஒரு படமாக போட்டு ஒரு பெரிய நடிகரை போட்டு அதுக்கு 200 கோடியை கொடுத்து நம்ம வந்து நம்ம காசை போட்டு இன்னைக்கு என்னன்னா 1000 ரூபாயை கொடுத்து படம் பார்க்குறேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது என்ன மாதிரி ஒரு ஏமாத்துத்தனம் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியலை. எப்படி இப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியல. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நம்ம என்னதான் எடுத்து சொன்னாலும் அப்படின்னா மக்களுக்கு போய் ரீச்சும் ஆக மாட்டேங்குது. நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. அன்னைக்கு நான் தேட்டருக்கு போனேன்னா எனக்கு வந்து என்னன்னா 2 மணி நேரம் ஏசி அப்படி போய் உட்காந்து இது பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா படம், ஆனால் அந்த 2 மணி நேரம் ஏசி போட்டாலும் படம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நகைச்சுவை இருக்கும், ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கும், சிரிப்பு இருக்கும், அழுகா இருக்கும், எல்லாம் படம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக, பாட்டு இருக்கும், எல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும், பிஜிஎம் எல்லாம் சூப்பராக இருக்கும். இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் ஏதோ ஒரு ஒன் லைனில் அப்படியே ஒரே லைனில் போயிட்டு இதாண்டா லைன் அப்படிங்கிற மாதிரி நம்மளை போட்டு குழப்பை எடுத்துக்கிட்டு இதாண்டா படம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு 25 ரூபா எங்கே இருக்கு, 1000 ரூபா எங்கே இருக்கு, 25 ரூபா எங்கே இருக்கு, 1000 ரூபா எங்கே இருக்கு. இவ்வளோ பெரிய பணத்தை கொடுத்துட்டு அதில் போயிட்டு புக் பண்ணி இதாக பண்ணி இந்த என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நாக்காளி வந்து நம்மளுக்காக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த இவ்வளோ கொரோனா வந்திருக்கு, மங்கி பாக்ஸ் வந்திருக்கு, எல்லா வியாதியும் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பக்கத்தில் உட்கார்றவங்க இது பண்ணுறவங்க மூலிமா வரும் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சு அதை துடைக்கிறது கூட பணம் கொடுக்க முடியல. துடைக்கிறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் டெட்டாலை போட்டு துடைச்சி இது பண்ணலாம். 25 ரூபா இருக்கும்போது கூட ஓரளவுக்கு துடைச்சாங்க. இப்போ 1000 2000 வாங்கி துடைக்கிறதுக்குலாம் எங்கே நேரம் இருக்குது அப்படிங்கிறது இல்லை. அவ்வளோ ஷோ ஓடுது கண்டினியூஸாக. ஃபஸ்ட்டு அவ்வளோ ஷோ ஓடி என்னன்னு கேட்டிங்கன்னா தேட்டருக்காரங்களுக்கு ஒரு 20% 30% தான் லாபம் வருது. இந்த லாபத்தில் தேட்டருக்காரன் அவனோட வயிற்றை பார்த்துக்க பார்ப்பானா இல்லை வந்து வேலைக்கு ஆளை சேர்த்து புதுசாக இதுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க பார்ப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. 200 கோடி 300 கோடி ஒரே ஆள் சம்பளம் வாங்கிட்டு நான் அடுத்தவங்களோட தொழிலுக்கு வந்து வேலை வாய்ப்பு அவங்களோட இதுலேயே கொடுக்காம இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ ஏன் இந்த சினிமா அப்படிங்கிறத இன்னும் நம்மளாம் மதிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. அதாவது நம்மளுக்கு வந்து அழுக்கான சீட்டு கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நடிகர் தான். நடிகர் வந்து கம்மியாக சம்பளம் வாங்கி தேட்டருக்காரங்க அதிகமாக பணம் வச்சுன்னு சொன்னால் தேட்டருக்காரன் சூப்பராக பண்ண போகிறான், நம்மளுக்காக எதுவும் வேண்டான்னு சொல்ல மாட்டான். அழுக்கான சீட்டு. அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு நார்மலான என்னன்னு கேட்டிங்கன்னா கதை அப்படிங்கிறது என்ன கதையில் போகுது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலான டேரக்டர்ஸ்லாம் வந்து இப்போதைக்கு கிடையாது. ஒரு நகைச்சுவையாக எப்படி கொடுக்கணும், எப்படி வந்துட்டுன்னு கேட்டிங்கன்னா மக்களை வந்து ரசிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேரக்டர்ஸ் கிடையாது. முன்னாடி புத்தகத்தை பார்த்து பண்ணதோட யூடியூப்ல ஆல்ரெடி நான் பார்த்த விஷயத்த மறுபடியும் இங்கே இருக்கு நீ படமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நிறைய படம் அப்படிதான் வந்துகிட்டு இருக்கு. யூடியூப்ல பார்க்கறது வந்து ஒரு படமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் யூடியூப்லேயே ஃப்ரீயாக பார்த்துட்டு போகலாமே, எதுக்கு இந்த சினிமாவுக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா கோட்டு படத்தோட ரிவ்யூவா என்னோட தனிப்பட்ட கருத்தா இருக்கு. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.